ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். அடுத்த ஐநா பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் இந்த தேர்வின் நடைமுறைகள் என்ன, போட்டியில் இருப்போர் யார் யார் என்ற விவரங்களை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. UN எனப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டெரஸின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் அடுத்த பொதுச் செயலாளர் இந்த ஆண்டில் தேர்வு செய்யப்பட உள்ளார். புதிய பொதுச் செயலாளர் 2027 ஜனவரி 1 பதவியேற்பார். ஐநா பொதுச் செயலாளர் பதவி வழக்கமாக பிராந்திய அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது. 2016 போர்ச்சுகலைச் சேர்ந்த ஆண்டனியோ குட்டெரஸ் தேர்வானதால் இந்த முறை லத்தீன் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஏப்ரல் 1 வேட்பாளர் பெயர்களை சமர்ப்பிக்க கடைசி நாளாகும். ஏப்ரல் 20 வேட்பாளர்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்படும். இந்த நிகழ்வுகள் இணையத்தில் நேரலையாக ஒளிபரப்பப்படும். இதுவரை அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களின் பெயர்களும் வெளியாகியுள்ளன. அர்ஜென்டினாவை சேர்ந்த ரஃபேல் கிராசியும் அந்த பட்டியலில் உள்ளார். இவர் 2019 முதல் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைமை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். அர்ஜென்டினா அரசு 2025 நவம்பர் 26 அன்று அவரை அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைத்தது. அடுத்து சிலியைச் சேர்ந்த மிஷெல் பாச்சலெட். இவர் சிலியின் முன்னாள் அதிபர். 2018 முதல் 2022 வரை ஐநா மனித உரிமைகள் ஆணையராக பணியாற்றியுள்ளார். பிப்ரவரி 2 அன்று சிலி, பிரேசில், மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து இவரை பரிந்துரைத்தன. அடுத்து கோஸ்டாரிக்காவைச் சேர்ந்த ரெபேக்கா கிறிஸ்பன். இவர் கோஸ்டாரிக்காவின் முன்னாள் துணை அதிபர். தற்போது வர்த்தகம் மற்றும் மேம்பாடு குறித்த ஐநா மாநாடு அமைப்பின் பொதுச் செயலாளராக உள்ளார். கோஸ்டாரிக்கா அரசு அவரை வேட்பாளராக அறிவித்துள்ளது. புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய 5 நிரந்தர உறுப்பினர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும். பொதுச்சபை தீர்மானம் மூலம் பொதுச் செயலாளர் தேர்வு உறுதி செய்யப்படும். ஐநா பொதுச் செயலாளரே ஐநா உலக அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் 11 அமைதிப்படை நடவடிக்கைகள் இவரது மேற்பார்வையின் கீழ் செயல்படுகின்றன. ஆனால் ராணுவ நடவடிக்கை அல்லது பொருளாதார தடைகள் விதிக்கும் அதிகாரம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடமே உள்ளது. ஐநா தொடங்கப்பட்ட 80 ஆண்டுகளில் இதுவரை பெண் ஒருவர் பொதுச் செயலாளராக பதவி வகித்ததில்லை. இந்த முறை பெண் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது. ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.